ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அப்பப்போ சிக்ஸ்த்து சென்த் நல்லா வேலை செய்யும். அது வந்து இந்த டைமண்ட் வந்து எங்கள் வீட்டுக்கார் சைடாக இருக்கட்டும், எங்கள் அம்மா வீட்டு சைடாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இப்போ டைமண்டுக்கு போயிட்டாங்க. யாரும் கோல்டு ரொம்ப வாங்குறதில்ல. அது என்னமோ எனக்கான நகை இல்லை அப்படின்ற ஒரு மைண்டு செட்டோட எப்போவுமே சுற்றிட்டு இருப்பேன் நான். இதை நான் வாங்கவே கூடாதுன்ற தீர்மானம். அது என்ன காரணம்னு என்னமோ தெரியல. எனக்கு நல்லா இருக்காதுன்னா எனக்கு நல்லா இருக்காதுன்னு ஒரு காரணம் நானே நினச்சிக்குவேன். அதோடு இல்லாமல் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்ற 2 டைப்பாலையும் யோசிப்பேன். ஆனால் ஒரு நாள் ஒரு தடவை போட்டு பார்த்தேன் என் பொண்ணோட டைமண்டோட. எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அது வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கி ஏதோ யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு ஜோசியக்கார் நியூமராலஜி சம்மந்தமாக நடுவில் கிளாஸில் வந்தது. நான் தேடல, தானாகவே வந்துச்சு. யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, 3ஆம் தேதி பிறந்தவங்க எக்காரணத்தை கொண்டு டைமண்ட் போடாதீங்க, உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நல்லது இல்லைன்ட்டு, கெட்டது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா, நான் 21ஆம் தேதிங்கிறது 3ஆவது தான் வரும், 3 நம்பர் தான் வரும். அது கெட்டதோ நல்லதோ அது நான் யோசித்த மாதிரியே கரெக்டாக சொல்கிறாரு பாருங்கள், அதுக்கு சொல்கிறேன். அதனால் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இது 100% வேணான்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தில் ஈடுபடாதீங்க. அடுத்தவங்களுக்கு அது நல்லா இருக்கலாம், நம்மளுக்கு நல்லா இருக்கணும்ல. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.